வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல விட்டமின் ஏ, விட்டமின் பி, இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உடலில் இருக்கக்கூடிய சதை மற்றும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்குது. எனவே வளரக்கூடிய இளம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடும்போது உடலில் சத்து தேவைகள் பூர்த்தியாக ஆரம்பிக்கிறதால நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய நோய்களை குணப்படுத்தி நிறைய நோய்கள் வராமலும் தடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது பெறலாம். ஸோ சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை கூர்மையாக இருக்கிறது நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளில் பீட்டா கரோட்டின் நிறைந்து காணப்படுகிறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் காய்கறிகளில் காணப்படக்கூடிய ஆரஞ்சு நிறத்திற்கு காரணமாக இருக்கு. அதாவது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆரஞ்சு நிறம் கொண்டிருக்கிறதுக்கு இது காரணமாக இருக்கு. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் நம்மளுடைய உடல்ல விட்டமின் ஏவாக மாற ஆரம்பிக்கும். அப்போ கண்களுக்கு ஒளியை வந்து கொடுக்கக்கூடிய கூறுகளை எல்லாத்தையுமே உருவாக்குறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளை நம்ம உண்ணும் போது இது நம்மளுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை தரும். மேலும் பர்பிள் நிற, அதாவது ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஆந்தோசயனின் நம்மளுடைய கண் ஆரோக்கியத்திற்கெல்லாம் உதவலாம் என அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. எனவே தொடர்ந்து நம்ம அந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளை எடுத்துக்கொள்ளும் போது, அதாவது ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளையோ ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளையோ எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுக்கப்படும். அதுக்கு நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. இதுவரை விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளில் ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளில் காணப்படக்கூடிய ஆந்தோசயனின் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவுவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன்படி வீக்கங்களை குறைக்கிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் அதோடைய சேதங்கள் இருந்து பாதுகாப்பதன் மூலமாக மூளை ஆரோக்கியத்தை வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பாதுகாக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஞாபக சக்தியை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மேம்படுத்துகிறது அப்படின்னு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. பொதுவாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பழங்கள், ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்மளுடைய டயட்ல சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு மனநல பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் 13% குறையும். எனவே சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய மூளை வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கும். எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஃபாஸ்ட் லேர்னராக நீங்கள் இருப்பீங்க. குடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதுக்கெல்லாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் கரையக்கூடிய மற்றும் கரையும் தன்மையற்ற 2 விதமான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்களும் இருக்கு. ஸோ சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல கரையக்கூடிய நார் சத்துக்கள் இருக்கு. உங்களது குடல் பகுதியில் தங்கி மலத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி சுமூகமாக மலம் வெளியேறுவதற்கு இந்த நார் சத்து உதவிகரமாக இருக்கும். கரையாத நார் சத்துக்களும் பாக்டீரியாக்களுடன் நொதித்து ஒரு சில அமிலங்களை உருவாக்கி உங்களினுடைய குடல் பகுதி ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய குடலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கி குடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் IBS போன்ற குடல் இயக்க பிரச்சனை ஏற்படக்கூடிய அபாயங்கள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இருக்கு. ஒரு நாளைக்கு 20 to 33 கிராம் நார்சத்து எடுத்துக்கொள்வது குடல் புற்றுநோய் அபாயம் மற்றும் இன்னும் பிற குடல் சார்ந்த பிரச்சனைகளினுடைய அபாயத்தை குறைக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. புற்றுநோய் ஆபத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேன்சர் எதிர்ப்பு கூறுகளாகவும் செயல்படுகிறது. குறிப்பாக ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் காணப்படக்கூடிய ஆந்தோசயனின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீர்ப்பை புற்றுநோய், குடல் புற்றுநோய், வயிறு புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் அதனுடைய செல்கள் எல்லாம் வளர்ச்சியை மந்தப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது இந்த வகையான புற்றுநோய் செல்கள் எல்லாம் மந்தப்படும் அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் இருந்து புற்றுநோயிலிருந்து நம்ம தள்ளி இருக்கிறதுக்கு அந்த செல் பரவலாம் நம்மளை பரவாமல் நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நமக்கு அதிகரிக்கும். ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இன்க்ரீஸ் பண்ணும். முன்னாடியே சொன்னது போல ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல பீட்டா கரோட்டின் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த பீட்டா கரோட்டின் நம்மளுடைய உடலுக்கு விட்டமின் ஏ சத்தா மாறும். இது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குடல்
குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் தேவையானது. எனவே நமக்கு வந்து சர்க்கரை விளைக்கிழங்கு நம்ம உண்ணும்போது விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் குடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கலாம். சர்க்கரை விளைக்கிழங்குல விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம இன்னும் மென்மேலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விட்டமின் சத்து நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே சர்க்கரை விளைக்கிழங்குகளை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்று நோய்களிடமிருந்து வராமல் தடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு சர்க்கரை விளைக்கிழங்கு கொடுக்கும். இதய நலன் மேம்படும் சர்க்கரை விளைக்கிழங்கை எடுத்துக்கொள்ளும் போது நம் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு சர்க்கரை விளைக்கிழங்கை நம்ம சாப்பிடலாம். வெறுமனே அவித்து தோல் உரித்த சர்க்கரை விளைக்கிழங்கின் மீது எலுமிச்சை சாறு, உப்பு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது அவ்வளவு அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இதய நலன் வந்து நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். கொலஸ்ட்ரால் குறையும் சர்க்கரை விளைக்கிழங்கை எடுத்துக்கொள்ளும் போது. கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்து வகைகள் சர்க்கரை விளைக்கிழங்குல வந்து இருக்கிறதால ஸோ நம்மளுடைய ரத்த அழுத்த அளவை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக சர்க்கரை விளைக்கிழங்கு இருக்கும். சர்க்கரை விளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் என்ன பண்ண முடியும்னா கொலஸ்ட்ரால் மீது வந்து போயிட்டு பிணைத்து கொள்ளும். அதாவது ஒரு பைண்டிங்கை ஏற்படுத்துறதால கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறைச்சிக்கலாம். நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் இதன் மூலமாக ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இதய நலன் மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் சர்க்கரை விளைக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். பொட்டாசியம் சத்து சர்க்கரை விளைக்கிழங்குல இருக்கிறதால பிபியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை பாதுகாக்கும் சர்க்கரை விளைக்கிழங்கு. நம்மளுடைய ரத்த அழுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம இல்லைன்னா நம்மளுடைய இதயம் பாதிப்படையும். ஸோ நம்மளுடைய இதயத்தை மேம்படுத்துவதிலும் பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுலையும் பொட்டாசியத்தினுடைய சத்து வந்து மிக முக்கியமானதாக இருக்கிறதால ஸோ அந்த பொட்டாசியம் சத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சாப்பிடக்கூடிய சர்க்கரை விளைக்கிழங்குல இருக்குது. அதோட உயர் ரத்த அழுத்தம் மற்றும் ஹைப்பர் டென்ஷனுக்கு காரணமான சோடியத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் பொட்டாசியம் கட்டுப்படுத்துறதால பிபியை கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு சர்க்கரை விளைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரத்த நாளங்கள் பாதுகாக்கப்படும் சர்க்கரை விளைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை விளைக்கிழங்கில் விட்டமின் சத்து நிறைவாக இருக்கு. குறிப்பாக விட்டமின் சி எனும் உயிர் சத்து தாராளமான அளவில் சர்க்கரை விளைக்கிழங்குல கிடைக்கும். அதோடு ரத்த நாள பாதிப்புகளை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் சர்க்கரை விளைக்கிழங்குல கிடைக்கும். இதய நோயால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது சர்க்கரை விளைக்கிழங்கு சாப்பிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி சர்க்கரை விளைக்கிழங்கு அவங்க எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரத்த நாளங்கள் பாதுகாக்கப்படும். ரத்த ஓட்டம் எந்த விதமான தடையும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். பீட்டா கரோட்டின் சர்க்கரை விளைக்கிழங்குகள் இருந்திருக்கு. குறிப்பாக அது ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை விளைக்கிழங்குல இருக்கு பீட்டா கரோட்டின் வந்துட்டு. ஸோ இது நம்மளுடைய உடலில் இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கும். இதே போல் பீட்டா கரோட்டின் கேரட்லையுமே இருக்கு. நீங்கள் வந்து சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் அந்த பீட்டா கரோட்டின் பெறுவதனால இதய நோய் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணிக்கலாம். கண் பார்வையெல்லாம் கூர்மையாக்கிக்கலாம். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் சர்க்கரை விளைக்கிழங்கு உங்களுக்கு கொடுக்கும். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளை சர்க்கரை விளைக்கிழங்கு உங்களுக்கு வந்து வழங்குறதால நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை நீங்க பெறுவீங்க. நீடித்த அலர்ச்சி காரணமாகவே நமக்கு இதய நோய்கள் ஏற்படுகிறது. சர்க்கரை விளைக்கிழங்குல அலர்ச்சிக்கு எதிரான இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த பண்புகள்லாம் இருக்கிறதால நம்மளுடைய உடல்ல அலர்ச்சி குறைய ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் சர்க்கரை விளைக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக நமக்கு அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கிடைக்கும் பொழுது பிபி, சுகர், புற்றுநோய், முடக்குவாதம், மூட்டு வலி போன்ற நாள்பட்ட நோய்களினுடைய தீவிரத்தை நம்மளால் குறைத்துக் கொள்ள முடியும். அதை எதிர்த்து போராடக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நமக்கு கிடைக்கும். குறைவான கிளைசெமிக் குறியீடு கொண்டது சர்க்கரை விளைக்கிழங்கு அப்படின்றதால சுகர் பேஷண்ட் சர்க்கரை விளைக்கிழங்கை எடுத்துக்கொள்ளலாம். கம்பேர் டு உருளைக்கிழங்கு, அதாவது உருளைக்கிழங்கை சர்க்கரை விளைக்கிழங்கோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடும்போது சர்க்கரை விளைக்கிழங்கினுடைய கிளைசெமிக் இண்டெக்ஸினுடைய அளவு குறைவாகும். ஏன் இதுக்கு வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா கிளைசெமிக் இண்டெக்ஸ்னால் என்னன்றது வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஒரு உணவை நம்ம எடுத்துக்கொண்டதுமே அந்த உணவை வந்து கார்போஹைட்ரேட் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த கார்போஹைட்ரேட் நம்மளுடைய பிளட்ல எந்த அளவுக்கு சர்க்கரையினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணுது அல்லது குறைக்குது அப்படின்றத பொறுத்து தான் ஒரு உணவுக்கு வந்து நமக்கு வந்து கிளைசெமிக் குறியீடை வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்டது தான் சர்க்கரை விளைக்கிழங்கு அப்படின்றதால ரத்த சர்க்கரையினுடைய அளவு பிரச்சனை சார்ந்த நீரிழிவு சார்ந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்கலாம் சர்க்கரை விளைக்கிழங்கை எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக அவங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோல் பண்ணப்படும். இப்போ நமக்கு சுகர் நமக்கு அதிகமாயிட்டாலோ அல்லது ரொம்ப குறைச்சிட்டாலோ இதய ஆரோக்கியத்தை அது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வைக்கவே வைக்காது. இதய நாளையை வந்து மோசமடைய வச்சிடும். எனவே பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தொடங்கி நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக்கொண்டு நாளடைவில் அந்த ரத்த சர்க்கரை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் இதய நோயாளிகளோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகளும் சர்க்கரை விளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை விளைக்கிழங்கு தொடர்ந்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.